ஹாய் கைஸ், வெல்கம் டு நாலேஜ் எக்ஸ்டெண்டட் சேனல். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் ப்ரைவேட் க்ளவுட் அப்புறம் பப்ளிக் க்ளவுடுன்னு ரெண்டு க்ளவுட் மாடல்ஸ் இருக்குது. இதில் பப்ளிக் க்ளவுட் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஏடபிள்யூஎஸ், அமேசான் வெப் சர்வீஸ் ஆகட்டும், இல்லை மைக்ரோசாஃப்ட் அசூர் ஆகட்டும், இல்லை கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் க்ளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் வேணால் அதை ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் க்ளவுடுன்றது இருக்குது. அந்த ப்ரைவேட் க்ளவுடை நம்ம ஓனாக நம்மளோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஆர்கனைசேஷனுக்குள்ளாரே இன்ஸ்டால் பண்ணி ப்ரைவேட்டை வச்சுருக்கலாம், பப்ளிக் ஆக்சஸ் பண்ணாத மாதிரி. ஸோ அப்படி ப்ரைவேட்டாக வச்சுருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஓப்பன் ஸ்டாக்ன்ற சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ஸ்டாக்னா என்ன? அது வந்து ஒரு ஃப்ரீ க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம். இப்போ நீங்கள் அமேசான் வெப் சர்வீஸ் மாதிரியே நம்ம ஓனாக ப்ரைவேட்டாக ஒரு க்ளவுடு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் எ சர்வீஸ்லாம் டிப்ளாய் பண்ண முடியும். ஓப்பன் ஸ்டாக்ன்றது அஃப்கோர்ஸ் க்ளவுட் தான் வந்துட்டு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான 3 ரிசோர்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம், அதாவது சிபியூ மாதிரி. இன்னொன்று ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம், நம்ம டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த 3ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா சென்டர்ஸில் இருக்கும் ரிசோர்ஸஸாக. நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ப்ரௌசரில் உட்காந்துக்கிட்டு ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் இங்கே இருந்து அதை நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுவோம், அவங்க அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் நம்மளோட அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணி ஃபைனல் அவுட்புட் பார்ப்போம். இதுதான். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இதே மாதிரி ஓப்பன் ஸ்டாக்லேயும் பண்ண முடியும். ஓப்பன் ஸ்டாக்ன்றதும் ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் சாஃப்ட்வேர் தான் வந்துட்டு. ஸோ அதை நம்ம ப்ரைவேட் க்ளவுட் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜ்ட் பை அட்மின்ஸ் வயா டேஷ்போர்டு. நம்மளுக்கு எப்படி ஏடபிள்யூஎஸ் டேஷ்போர்டில் காமிக்குதோ அதே மாதிரி அட்மின்ஸ்க்கும் டேஷ்போர்டில் காமிக்கும் உங்களுக்கு இந்த ஓப்பன் ஸ்டாக்ல. அதேமாதிரி ரிசோர்ஸை நீங்கள் வெப் இன்டர்ஃபேஸ் வழியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும், யூசர்ஸ் அதாவது. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு ப்ரைவேட் இல்லை ஹைப்ரிட் க்ளவுட் தேவைப்படுதோ அப்போ நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஸ்டாக்ன்றது யூஸ் பண்ணுவீங்க. எங்கெல்லாம் பப்ளிக் க்ளவுட் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் ஏடபிள்யூஎஸ், அப்புறம் அசூர், அப்புறம் கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் ஓப்பன் ஸ்டாக். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்டாக்னா நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்குது நம்மக்கிட்ட. இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு எப்படி இருக்குது, நார்மல் இன்ஸ்டாகிராமும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் லைட்டும் இருக்குது, ரைட்டா? அதுமாதிரி ஃபேஸ்புக்கும் இருக்குது, ஃபேஸ்புக் லைட்டும் இருக்குது. அப்போ ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம லைட்டுன்றதை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அது மாதிரி இந்த சிங்கிள் சிஸ்டத்தில் நீங்கள் ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ்லாம் ரன் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் மைக்ரோ ஸ்டாக் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஸ்டாக் ரன்ஸ் ஓப்பன் ஸ்டாக் லோக்கலி வித் மினிமல் செட்டப் லைக் இன்ஸ்டாகிராம் லைட் மாதிரி. ஸோ இதை வந்து சிங்கிள் நோட் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, டெஸ்டிங் பண்ணி பார்க்கறதுக்கு, சின்ன சின்ன க்ளவுட் கம்ப்யூட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இல்லை பிளாட்ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன கம்ப்யூட்டிங் டிவைசஸ் லைக் லேப்டாப்லையோ இல்லை ஸ்மால் சர்வர்லையோ நீங்கள் க்ளவுடை ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் ஸ்டாக் யூஸ் பண்ணலாம் சிங்கிள் மிஷினில். ஸோ ஓப்பன் ஸ்டாக் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குது. அதில் மெயினான சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நோவா அப்படின்னு இருக்குது. அது வந்து கம்ப்யூட்டேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம், சிபியூ கம்ப்யூட்டேஷன்ஸு. நியூட்ரான் ஒரு சர்வீஸ் இருக்குது, அது வந்து நெட்வொர்க்கிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். கீஸ்டோன் இருக்குது, அது வந்து ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, அதுக்காக யூஸ் பண்ணுவோம். கிளான்ஸ் இருக்குது, இமேஜஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஹாரிசான் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சர்வீசஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபுல் க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஓப்பன் ஸ்டாக்ல அதை என்ன பேரில் கூப்பிடுறாங்க, அதே மாதிரி ஏடபிள்யூஎஸ்ல என்ன பேரில் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டேஷன் பண்ணணும் லைக் சிபியூ மை அப்படின்னா அது விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவோம் நம்ம க்ளவுடில். ஓப்பன் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் நோவான்னு சொல்லுவாங்க. அதே ஏடபிள்யூஎஸ்ல EC2ன்னு சொல்லுவாங்க, எலாஸ்டிக் க்ளவுட் கம்ப்யூட். இதை பற்றிலாம் நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை பாருங்கள்.
அதே மாதிரி வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின்ஸ் ரன் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இமேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜஸ்னா என்னன்னா உங்களுக்கு ஒரு ஓஎஸ் ப்ளஸ் சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் போட்டு இமேஜஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் மல்டிபிள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இமேஜஸ் ஜென்ரலாக சொல்லுவாங்க. அது கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விஎம் இமேஜஸ் விர்ச்சுவல் மிஷின் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அமேசானில் பார்த்தீங்கன்னா ஏஎம்ஐ இமேஜ்னு அவங்களே ஓனாக வச்சுருக்காங்க. கஸ்டமைஸ்டாகவும் இன்ஸ்டால் பண்ண முடியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டாக்ல கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க ஃபங்க்ஷனாலிட்டி. இதை ஓப்பன் ஸ்டாக்ல என்ன சொல்றோம்னா கீ ஸ்டோன் சொல்றோம். இதை எதோட கம்பேர் பண்ண முடியும்னா நீங்க ஏடபிள்யூஎஸ்ல ஐஎம் சர்வீஸ் ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் இருக்கு, அதோட கம்பேர் பண்ண முடியும். அதாவது யூசர் அத்தன்டிகேட் பண்றது, இதில் ஆத்தரைஸ் பண்றது, என்ன ரோல் கொடுக்கறது, எது இதில் ஆக்சஸ் பண்ண முடியும் எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது, இதெல்லாம் தான் அத்தன்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சர்வீசஸ். ஸோ அது மாதிரி பண்றதுக்கு தான் நமக்கு ஓப்பன் ஸ்டாக்ல கீ ஸ்டோன் இருக்கு. அது மாதிரி நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஸ்டாக்ல நியூட்ரான் அப்படின்னு சொல்றாங்க. ஏடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விபிசி அப்புறம் செக்யூரிட்டி குரூப்ஸ் கிரியேட் பண்ணுறது, எந்த டேட்டா வந்து வெளியிலேருந்து உள்ளே வரலாம் இல்லை உள்ளேருந்து வெளியில் போகலாம், அது மாதிரிலாம் செக்யூரிட்டி குரூப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே தான் என்ன பண்ணுவோம், நம்ம நெட்ஒர்க்ஸை மேனேஜ் பண்ணுவோம், ரவுட்டர், ஐபி, ஃபயர்வாலு, லோட் பேலன்சிங்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் ஓப்பன் ஸ்டாக்ல நமக்கு நியூட்ரான்ற சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிளாக் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கு, ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் ரெண்டு இருக்கு. ஸ்டோரேஜ் பிளாக் ஸ்டோரேஜுக்கு உங்களுக்கு ஓப்பன் ஸ்டாக்ல சிண்டர்னு கொடுக்குறாங்க, ஏடபிள்யூஎஸ்ல அதை இபிஎஸ் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க. அதே ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஓப்பன் ஸ்டாக்ல ஸ்விஃப்ட்ன்ற பேர்ல கூப்பிடுறாங்க, ஏடபிள்யூஎஸ்ல நம்ம S3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ரிலேட்டடாகவும் வீடியோ போட்டிருக்கோம், தெரியாதவங்க போய் பாருங்க. ஸோ அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா யூ வில் கோ ஃபார் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். ஆடியோ, வீடியோ, HTML ஃபைலு, இமேஜு, அதே மாதிரி நமக்கு எது இருந்தாலும் டேஷ்போர்டில் காமிக்கணும் அப்படின்றதுக்காக யூஐக்காக நம்மளுக்கு ஓப்பன் ஸ்டாக்ல ஹரிசான் இருக்கு. அதே பேரலாக பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் எதில் பார்ப்போம்னா வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் கன்சோலில் பார்ப்போம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு வெப் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? அது மூலிமா நம்ம கிளவுட்ல என்னென்ன ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஓப்பன் ஸ்டாக் சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் ஸ்டாக்னு சொல்லும்போது அது மல்டி நோடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் சில சர்வீசஸ் பார்க்குறோம் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் ஒரே சிஸ்டத்துலேயும் இத்தனையும் இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லை ஒரு 3-4 சிஸ்டத்தை குரூப் பண்ணி அதில் ஒரு சிஸ்டத்தில் கம்ப்யூட்டருக்கும் இமேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அங்கே ரன் ஆகும், நெட்வொர்க்கிங் தனி நோடில் ரன் ஆகும். இது மாதிரி வேற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வேற வேற சிஸ்டமில் கிளஸ்டராக ரன் ஆகணும் அப்படின்னா அப்படியும் பண்ணலாம். அதுக்கு தான் மல்டி நோடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா என்னோட லேப்டாப்லேயே வந்துட்டு ஓப்பன் ஸ்டாக்கு வந்து அதில் மைக்ரோ ஸ்டாக்னு இருக்கு, அதை தான் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் மைக்ரோ ஸ்டாக்னா நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ஸ்டாகிராம் லைட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இல்லை ஃபேஸ்புக் லைட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து ஒரு லைட் வெயிட் வெர்ஷன் தான் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிறது உபுண்டு 22.04 வெர்ஷன், லாங் டேர்ம் சப்போர்ட் இருக்குது, அதோட நேம் ஜாமின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் அதோட ஸ்டெப்ஸு, அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். நிறைய கிளவுட் கம்ப்யூட்டிங் லேப்ஸ்க்குலாம் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ் வச்சுட்டு இருக்கேன், உபுண்டு ஓஎஸ் போட்டிருக்கு, அது ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த உபுண்டு ஓஎஸில் நான் டெர்மினல் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெர்மினலில் தான் நம்ம கமெண்ட்ஸ் கொடுத்து மைக்ரோஸ்டாக்கை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எப்பயுமே வந்துட்டு நம்ம அப்கிரேட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேவா? லைக் நம்ம என்ன பண்ணுவோம்னா சூடோ apt update அப்படின்ற கமாண்டை ஃபஸ்ட் கொடுப்போம். இது கொடுத்து முடிச்சுட்டு அது அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அப்கிரேடுன்னு கொடுப்போம். இது தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்டேட்டும் பண்ணிட்டு அப்கிரேடும் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அதனால ஸ்டார்ட் பண்ண போகிறேன் மைக்ரோஸ்டாக் இன்ஸ்டாலேஷனை.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுக்கு சூடோ ஸ்னாப் இன்ஸ்டால் மைக்ரோஸ்டாக் பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். மைக்ரோஸ்டாக்கை பாஸ்வேர்ட் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நிறையா சர்வீசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்ஸ்டால் ஆகணும் இல்லையா? அதே மாதிரி இன்டர்நெட்லேயும் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கணும், அதையும் பார்த்துக்கணும். நம்ம பார்த்த அத்தனை சர்வீசஸும் இதில் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். நம்ம எப்படி ஏடபிள்யூஎஸில் பார்க்குறோமோ அதே மாதிரி வெப் இன்டர்ஃபேஸ் மூலிமா ஏடபிள்யூஎஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணுவோம், ரிமோட்டில் இருக்கிற டேட்டா சென்டரில் உங்களுக்கு இந்த ஓப்பன் ஸ்டாக் சாஃப்ட்வேர் மாதிரி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு ரிசோர்ஸஸாக ப்ரொவைட் பண்ணுது யூஸருக்கு. ஸோ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் பிளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு தேவையான அத்தனை பேசிக்ஸும் ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு விர்ச்சுவலைசேஷன்னா என்ன, க்ளவுட் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே தெரியும். ஸோ அதெல்லாம் மறக்காமல் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா புரியும். ஸோ இப்போ ஜஸ்ட்டு வந்து மைக்ரோஸ்டாக்குள்ளார இருக்கிற அந்த நம்ம பார்த்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் சர்வீசஸ், அதாவது அதெல்லாம் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இன்னும் அதெல்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணி அதை ரன் ஆகணும், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம டேஷ்போர்டில் அதை பார்க்க முடியும். ஸோ இப்போ இன்ஸ்டால் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அந்த என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த கமாண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். என்னென்ன சர்வீசஸ் இருக்குது அப்படின்றது வந்துட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோஸ்டாக்ன்றது வந்திருக்கு. அப்போ அது இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பைத்தான், கண்டிப்பாக பைத்தான் 3 தான் இருக்கணும். ஸோ அதனால் செக் பண்ணுறதுக்காக இந்த கமாண்டு. ஸோ பைத்தான் வந்து பைத்தான் 3 பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். அதுக்காக தான் இந்த கமாண்ட் கொடுக்குறோம். ஓகே, இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ sudo மைக்ரோஸ்டாக் init auto control, ஓகேவா? ஸோ மைக்ரோஸ்டாக்கை இனிஷியலைஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன். ஹாரிசான் பார்த்தோம் டேஷ்போர்டுக்காக. ஒரு ப்ராசஸும் இன்னொரு ப்ராசஸும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரேபிட் எம்கியூ மெசேஜ் கியூன்னு சொல்லுவாங்க. அதை இனிஷியலைஸ் பண்ணுது. தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஐபி அட்ரஸ், அதோட போர்ட் நம்பர், இதில் அந்த இண்டிவிஜுவல் சர்வீசஸ் ரன் ஆகுதுன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ MySQL சர்வரை ஸ்டார்ட் பண்ணுது. நமக்கு தெரியும் டிஃபால்ட் போர்ட் நம்பர் அதோடது 3306. MySQL சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கீஸ்டோன்ற ஒரு சர்வீஸ் பற்றி பார்த்தோம். ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீ ஸ்டோன் ஐஆம் ஏடபிள்யூஎஸ்ல ஐஆம்னு சொல்லுவாங்க. ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மெத்தட். யூசர் அத்தன்டிகேட் பண்ணுறது, ஆத்தரைஸ் பண்ணுறது, ப்ரிவிலேஜ் செட் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கீ ஸ்டோனில் நடக்கும். அதில் தான் பாஸ்வேர்டு ஸ்டோர் ஆகும். ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அடுத்தது நோவான்ற சர்வீஸ் வந்து கான்ஃபிகர் ஆகுது. நோவான்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஏடபிள்யூஎஸ்ல EC2 அப்படின்னு சொல்லுவோம், எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட்டர். அதுக்கு ஈக்குவலண்ட் தான் நோவா. ஸோ விர்ச்சுவல் மிஷின்ஸை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதை தான் இப்போ கான்ஃபிகர் பண்ணிகிட்ருக்கு மைக்ரோஸ்டாக்கு. இப்போ நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் யூஎஸில் இருக்கிற ஏதோ ஒரு ஏடபிள்யூஎஸோட டேட்டா சென்டரில் இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. ரிமோட்டில் இருந்து யூசர் வந்து அதை ஆக்சஸ் பண்ணி அந்த சர்வீஸை யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மைக்ரோஸ்டாக். இதே மாதிரி நீங்கள் டெவ்ஸ்டாக்ன்ற பேர்லேயும் நம்ம சர்வீசஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். இல்லை தனித்தனியாகவும் இண்டிவிஜுவலாக ஹரைசன், நோவா இது மாதிரி தனித்தனியாகவும் இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த மைக்ரோஸ்டாக் இன்ஸ்டால் பண்ணுற கமாண்ட்ஸை வந்து உங்களுக்கு யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை கூகுள் டாக்குமெண்ட்டாவோ ஷேர் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ இது மூலிமா என்ன தெரிய வருதுன்னா, நீங்களே வந்துட்டு ஒரு லார்ஜ் சர்வர்ஸ்லாம் வச்சு இது மாதிரி உபுண்டுலாம் இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளார வந்து ஓப்பன் ஸ்டாக்கை வச்சு நீங்கள் ஒரு க்ளவுட் சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியும். யார் வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பப்ளிக்காக வச்சிங்கன்னா பப்ளிக் க்ளவுடு, இல்லை அப்படின்னா ப்ரைவேட்டாக வச்சிங்கன்னா ப்ரைவேட் க்ளவுடு. ஏதோ ஒரு எம்என்சி கம்பெனியில் அவங்களாம் பார்த்திங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸை பப்ளிக்காக வைக்கக்கூடாது, ப்ரைவேட்டாக அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளாரே தான் இருக்கணும், அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற மற்ற கிளைண்ட்ஸ்லாம் இருப்பான் அவங்க ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ காமனாக வந்து சென்ட்ரல் ரெபாசிட்டரி மாதிரி வந்துட்டு க்ளவுடு ஆக்சஸ் மாதிரி வச்சுட்டு அவங்க அந்தந்த சர்வீஸை நீங்கள் அவங்க ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி பண்ணால் ப்ரைவேட் க்ளவுட். பப்ளிக் க்ளவுட்னா நம்ம பார்த்த மாதிரி தான் ஏடபிள்யூஎஸ், மைக்ரோசாஃப்ட் அசூர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த சர்வீஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ், அது ரிலேட்டட் போர்ட் நம்பரில் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் நம்ம டேஷ்போர்ட் மூலிமா தான் இப்போ ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நிறைய காலேஜோட லேப்ஸில் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் லேப்னு இருக்கும். ஸோ அங்கெல்லாம் இந்த சாஃப்ட்வேர் அதிகமாக இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரிங் நியூட்ரான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ நியூட்ரான்ற சர்வீஸ் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நியூட்ரான்ற ஓப்பன் ஸ்டாக் சர்வீஸில் தான் வந்துட்டு நம்ம நெட்ஒர்க்ஸை மேனேஜ் பண்ணுறது, ரவுட்டர்ஸ், ஐபி, ஃபயர்வாலு, அதாவது க்ளவுடில் இருந்து, அதாவது ஓப்பன் ஸ்டாக்ல இருந்து வெளியில் டேட்டா போகுது இன்டர்நெட் மூலிமா, இல்லை வெளியிலேருந்து க்ளவுடுக்குள்ளார டேட்டா வருது அப்படின்னா அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நியூட்ரான் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம க்ளவுட் ரிலேட்டடாக லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலிமா எப்படி ஏடபிள்யூஎஸ் கூட கனெக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். எதுன்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி குரூப் அப்படின்றது வந்துட்டு. அதாவது நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அங்க இருக்கிற டேட்டா பேக்கெட்ஸ் போகும். அது போயிட்டு உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ்குள்ளார போகும். அதுக்கு நம்ம செக்யூரிட்டி குரூப்ல வந்து என்னென்ன பேக்கெட் போகணும், எந்தெந்த ஐபி அட்ரஸ் இருந்தா வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவும் இருக்கு. அத கண்டிப்பா பாருங்க. ஓகே. இப்ப இதுல இது மாரி எரர்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கமாண்ட் குடுத்தோம் இல்லையா? sudo apt install python s python 3 அத குடுத்து நீங்க ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அவுட்புட் வந்துரும். அதனால தான் இந்த இஷ்யூவு. உங்களுக்கு எது பண்ணாலும் எரர் கிளியர் ஆகல அப்படின்னா, ஒரு டைம் உங்களோட உபுண்டு மிஷின ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி எரர்ஸ் வராது. அதே மாரி அப்டேட், அப்கிரேட் பண்ணாலும் எந்த இஷ்யூஸும் வராது. கிளான்ஸ்ன்ற சர்வீஸ் கான்ஃபிகர் ஆகுது. ஸோ கிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விர்ச்சுவல் மிஷின் இமேஜஸ மேனேஜ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஏடபிள்யூஎஸ்ல ஏஎம்ஐன்னு சொல்லுவாங்க. இங்க கிளான்ஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம ஓப்பன் ஸ்டாக் கிளவுடுக்குள்ளார ஒரு ஓஎஸ் போடணும். அதாவது லைக் இன்ஸ்டாகிராம் லைட் மாரி குட்டி ஓஎஸ் மாரி. அத தான் சிராஸ் இமேஜ்ன்னு குடுத்துருக்காங்க. அத நம்ம அப்லோட் பண்ணி ஒரு ஏடபிள்யூஎஸ்ல இன்ஸ்டன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? EC2 இன்ஸ்டன்ஸ்ன்னு அது மாரி நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்காக தான் ஆடிங் சிராஸ் இமேஜ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஒரு ஓஎஸ்ஸையும் கொஞ்சம் தேவையான அடிஷனல் சாஃப்ட்வேர்ஸையும் நீங்க பேக்கேஜ் பண்ணீங்கன்னா, அதுக்கு பேரு தான் இமேஜ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு செக்யூரிட்டி ரூல்ஸ்லாம் கிரியேட் ஆகுது. அடுத்தது சிண்டர்ன்ற சர்வீஸ் கான்ஃபிகர் ஆகுது. ஸோ சிண்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிளாக் ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்றாங்க. எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ்ன்னு இது ஏடபிள்யூஎஸ்ல சொல்றாங்க. ஓகே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க மார்க்டு மைக்ரோ ஸ்டாக் ஆஸ் இனிஷியலைஸ்ட்ன்னு வந்துருச்சுன்னா, இப்பதான் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் தான் நீங்க அந்த டேஷ்போர்ட ஆக்சஸ் பண்ண முடியும். அத ஆக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்றீங்கன்னா, இங்க போயிட்டு Mozilla Firefox இருக்கு. அத கிளிக் பண்ணுங்க. இதுல போயிட்டு நீங்க இந்த ஐபி குடுக்கணும். 10.20.20.1 அப்படின்ற ஐபி குடுக்கணும். அப்பதான் டேஷ்போர்ட் வரும்.
இதில் இந்த ஐபியை பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. இந்த யூஆர்எல்ல கொடுக்குற இடத்துல என்டர் அடிங்க. இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது மாதிரி வரும். நாட் செக்யூர், கோ பேக்கா, இது மாதிரி இருக்கும். பொட்டன்ஷியல் செக்யூரிட்டி ரிஸ்க்னு வரும். நீங்கள் என்ன பண்ணால் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே அட்வான்ஸ்டு இருக்குல்ல, அதை கொடுங்க. அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும். இதில் அக்செப்ட் தி ரிஸ்க் அண்ட் கண்டினியூன்னு கொடுங்க. ஓகே, ஓப்பன் ஸ்டாக் டேஷ்போர்டு வந்துருச்சு. இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யூசர் நேம் தான் என்ன கொடுக்கணும், அட்மின்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ யூசர் நேம் தான் என்னன்னு கொடுக்குறேன், அட்மின் ADMIN கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் நம்மக்கிட்ட இருக்காது. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்பியும் பழையபடியே தான் நம்மளோட டெர்மினல் போய்க்கலாம். டெர்மினல் போயிட்டு இந்த கமாண்ட் டைப் பண்ணணும். பாஸ்வேர்டுக்கு sudo snap get microstack space config.credentials.keystone -password அப்படின்றத கொடுக்கணும். இந்த கமாண்ட் கொடுக்கணும். நான் அதை கிளியர் பண்ணிட்டு கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகே, தட்ஸ் இட். இப்போ இப்படி கொடுத்தீங்கன்னா நம்மளோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு கேட்கும். அது முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பாஸ்வேர்டு காமிக்கும். இந்த பாருங்க, ஒரு ரேண்டம் லெட்டர்ஸாக இருக்குல்ல, இதுதான் பாஸ்வேர்டு. இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு உங்களுடைய ப்ரௌசர் போய்க்கலாம். நம்மளோட ப்ரௌசர் போய்க்கலாம். ப்ரௌசரில் போயிட்டு இப்போ அந்த பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணுங்க. கொடுத்து ஓகே, இப்போ சைன்இன் கொடுங்க. இப்போ லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளவுடில் உள்ள எப்படி வந்து சர்வீஸ்லாம் மேனேஜ் ஆகுது, நம்ம எப்படி AWSல பார்க்குறோமோ அதே மாதிரி இங்கே பார்க்க முடியும். ஓகே, ஓப்பன் ஆகுது பாருங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா API ஆக்சஸ் இருக்குது. நம்ம நிறைய சர்வீசஸ் பார்த்தோம் இல்லையா, கம்ப்யூட் சர்வீஸ் பார்த்தோம், அதுக்கு பேர் நோவான்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி வந்து ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ஐடென்டிட்டி ஆக்சஸ் IAMக்கு வந்து அப்போ AWSல கூப்பிடுவாங்க, இங்கே வந்து கீஸ்டோன் கூப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு பேரல். அதனால தான் நமக்கு இப்படி காமிக்குது, கம்ப்யூட் சர்வீஸ் காமிக்குது. அதில் வந்து நீங்கள் இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணணும்னா நம்ம கிரியேட் பண்ணல. அந்த சிராஸ் OS இருக்கும், அதை வச்சு நம்ம இமேஜ் வச்சு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் ஆக்சஸ் பண்ண முடியும். பாருங்கள், கம்ப்யூட்டிங்க்கு எத்தனை இன்ஸ்டன்சஸ் ரன் ஆகிட்டு இருக்கு பேரலா அப்படின்ற மாதிரி காமிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தது வந்துட்டு ஆப்ஜெக்ட் இல்லாமல் பிளாக் ஸ்டோரேஜ் தான் வால்யூம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த வால்யூம். நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ்க்கு தான் நம்ம இது பார்த்தது வந்துட்டு லைக் நெட்வொர்க் கனெக்ஷனுக்கு நியூட்ரான்னு பார்த்துருக்கோம். அதுக்கு பாருங்க ஐபிஸ் செக்யூரிட்டி குரூப்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேம், எவ்வளோ ஹார்ட் டிஸ்க்கு, CPU, இப்போ இது வரைக்கும் நம்ம எதுவும் அலோகேட் பண்ணலை. ஓகேவா? நம்ம சும்மா வேணால் அப்படி பார்த்துக்க முடியும். இப்போ இதில் உள்ளே போயிட்டு இப்போ பாருங்கள், இதெல்லாம் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டன்சஸ் இப்போதைக்கு எதுவும் கிடையாது. அதான் அங்கே காமிக்குது நமக்கு 0 of 10ன்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி காமிக்கும். இது ஓவர்வியூ. இன்ஸ்டன்சஸ்ல என்ன லோட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டன்சஸ்ல இது வரைக்கும் எதுவும் நம்ம இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணல, அதனால பண்ணல. இப்போ நீங்கள் ஓஎஸ்லாம் போட்டுட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்தா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிடும். இதே தான் நம்ம வந்துட்டு ஏடபிள்யூஸ்லேயும் இன்ஸ்டன்ஸ் பார்த்துருக்குறோம். ஹார்ட் டிஸ்க்கு ரேம்லாம் அலோகேட் பண்ணதுக்கப்புறம் உபுண்டு ஓஎஸ்ல அலோகேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஒன்று கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ஸ். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ல உபுண்டு தான் சூஸ் பண்ணியிருந்தேன் அதுலேயும். அப்புறம் ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ, ரேம் என்ன, செக்யூரிட்டி குரூப் என்னது, ப்ரைவேட் கீ, பப்ளிக் கீ. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம கிரியேட் பண்ணி நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் அந்த தேர்ட் வீடியோ நினைக்கிறேன் அதில் ஏடபிள்யூஎஸ் பிளேலிஸ்ட்டில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி நம்ம இமேஜஸ்ன்றதை பார்த்தோம். அதில் சிராஸ் இமேஜ் வருதான்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு பேர் காமிக்க தெரியுதா, சிராஸ்ன்னு சொல்லிட்டு. சிஐஆர்ஆர்ஓஎஸ், சிராஸ் இமேஜ் காமிக்கல. இதுதான் ஓஎஸ். இப்போ ஓஎஸ் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இதுதான் வரும். நீங்கள் சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? டெலிட் இமேஜ் கொடுத்துட்டு இதை தூக்கி விட்டு உங்களுக்கு தேவையான ஓஎஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உபுண்டுவோ இல்லை விண்டோஸ் அட்வான்ஸ்ட் விண்டோஸோ எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் வந்துட்டு. ஓகேவா? அதே மாதிரி ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்டு, இதான் அத்தன்டிகேஷன் ஆத்தரைசேஷன்லாம் பார்க்குறது இதெல்லாம். ஸோ இப்படி தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பப்ளிக் க்ளவுடு மட்டும் தான் தெரியும். லைக் அமேசான் வெப் சர்வீஸ் ஏடபிள்யூஎஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து மைக்ரோசாஃப்டில் அசூர்னு கூப்பிடுவாங்க. அது ஒரு ஓஎஸ் இருக்குது க்ளவுடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க, ஜிசிபின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் இருக்குது. இது எல்லாமே நிறைய ஃப்ரீ தான் வந்துட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் வெப் சர்வீஸ்னா ₹2 ₹1 தான் பிடிப்பாங்க வந்துட்டு. ஓகேவா? ஸோ அது நீங்கள் பாருங்கள். ஸோ ஈஸியாக நீங்கள் ஒரு ஒரு டெபிட் கார்டோ இல்லை ருபே கார்டோ வச்சு நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாம் வந்துட்டு. அது ஒரு வருஷத்துக்கு வரும். ஒவ்வொரு சர்வீஸும் 750 ஹவர்ஸ் கொடுப்பாங்க, அதை பண்ணிக்கலாம். அதுமாதிரி கூகுள்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்ஸாக கொடுக்குறாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் பப்ளிக் க்ளவுடு. அதையுமே நிறைய பேர் யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் பண்ணி பார்க்கலாம், யாரும் பண்ணாமல் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது இது ப்ரைவேட் க்ளவுடு. உங்களை யாராச்சும் ப்ரைவேட் க்ளவுட் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். இதுமாதிரி ஓப்பன் ஸ்டாக் ஒன்று இருக்குது, இப்படி தான் ஸ்டெப்ஸ் இப்படி தான் பண்ணணும்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கும். இல்லை நீங்களே நாளைக்கு ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகி ஒரு சர்வர் ஃபார்ம்ஸ் மாதிரி வச்சு அதில் வந்து ஓப்பன் ஸ்டாக் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒரு க்ளவுட் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். அதே மாதிரி ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணுவோம் எனக்கு இனிமேல் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். அதையும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இந்த கமெண்ட்ஸை டைரெக்டாக நீங்கள் ரன் பண்ணிங்கனாவே போதும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அது அன்இன்ஸ்டால் ஆகிடும் ப்ராப்பராக. நான் கண்டிப்பாக ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணணும், இல்லைன்னா அது ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கும். ஓகே, இந்த init 6ன்றது பார்த்தீங்கன்னா ரீபூட் பண்ணுவோம் நம்ம, இல்லை ரீஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் init 6ன்றது லினக்ஸ்ல கமாண்ட். ஓகேவா கைஸ்? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.